Daily. Taste the Daily. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வீட்டில் தனியாக இருந்த ருக்மணி என்ற மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தலையில் அடிபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் வீட்டில் இறந்து கிடந்திருக்கிறார் மூதாட்டி ருக்மணி என்பவர். வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த நகைகள் மாயமாக இருப்பதை தகவலாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது இந்த மரணத்திற்கான காரணம் வேறு ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வீட்டில் தனியாக இருந்த ருக்மணி என்ற மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். தலையில் அடிபட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த நகைகளும் மாயமாகி இருக்கின்றன. இந்த நிலையில் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இஸ்ரோவில் பணிபுரியும் பாலசுந்தர் என்பவரின் தாய் ருக்மணி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் போலீசாரின் விசாரணையும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மூதாட்டி தலையில் அடிபட்டு உயிரிழந்திருக்கிறார். போலீசாரின் விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மின்வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த ருக்மணி கணவனை இழந்து ஒரு மாதமான நிலையில் இவரது ஒரு மகன் மற்றும் மகள் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் ருக்மணியின் மூத்த மகன் பாலசுந்தர் அதே தெருவில் வசித்து வருகிறார். மூதாட்டி ருக்மணி வீட்டில் தனியாக இருப்பதால் இன்று காலை வழக்கம் போல பாலசுந்தர் சாப்பாடு கொடுப்பதற்காக வந்த நிலையில் வெளிப்புற கதவு திறக்காமல் இருந்துள்ளது. தனது அம்மாவை பலமுறை கூப்பிட்டும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த பாலசுந்தர் வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் வீட்டின் பின்வாசல் அருகே மூதாட்டி ருக்மணி தலையில் அடிபட்டு நிலையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். உடனடியாக இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த சில நகைகள் மற்றும் வளையல்கள் காணாமல் போயிருந்ததும் வீட்டில் பீரோல் உடைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வள்ளியூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste the Daily.